துயரமான சம்பவம் நடந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிவிக்கு அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை கொண்டாடினாக நிறைய வீடியோலாம் ரிலீஸ் ஆகிட்டு வருது. அது எப்படி பார்க்குறீங்க? வயிற்றுச்சலாக இருக்குங்க. நான் இத்தனை ஆண்டுகளாக ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் போடாமல் இருந்ததில்லை. நான் வந்து ஒரு சாமானியராக இருந்து ஒரு கட்சி தொடங்கியிருக்கேன். இருந்தாலும் நான் வாழ்த்தெல்லாம் நேற்று எனக்கு சொல்லக்கூட மனசு வரலைங்க. ஏன்னா நான் அந்த கரூரில் அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு உடனடியாக போய் அந்த பிணவரை வாசலில் நின்றுட்டு வந்திருக்கேன். அதோட தாக்கமும் ஏக்கமும் குறைவதற்கு குறைந்தபட்சம் எனக்கு 2 வாரம் ஆகுங்க. அதுதான் என்னோட மனநிலை. அப்போ தன்னால் ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் 1 வருஷம் ஆகணுங்க. இந்த நிகழ்விலேருந்து, இந்த துக்கத்திலேருந்து, இந்த உயிர் பலியிலேருந்து நம்மளால் ஏற்பட்டுட்டேங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக எப்படிங்க குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு யாருங்க வர சொல்லியிருக்கா? அதனால குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்களே, அப்போ அவர்களை நோக்கி அவர்கள் குடும்பத்தில் நம்ம ஒரு துக்க நிகழ்வை ஏற்படுத்திட்டுமேங்கிறத நோக்கி கொஞ்சமாவது சிந்திச்சு நீங்கள் அந்த கொண்டாட்டங்களை எல்லாம் தவிர்த்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த கொண்டாட்டமெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு எப்படி இருக்கும்? அவரை நம்பி வந்து தண்ணி இல்லாமல் 8 மணி நேரம் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரோட்டில் நின்னாங்களா? அந்த அவர்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்கள். பிறரை புரிஞ்சுக்கிங்க, மக்களுக்காக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் அரசியல் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நன்றி.